அணில் கட்சி தலைவர் விஜய் இன்னைக்கு வேலூர்ல என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, அவர் சொல்றதெல்லாம் கேட்டாலே சிரிப்பா வருது. என்னன்னு சொன்னா, அவர் வந்து ஊழலை எதிர்க்கிறாராம். எப்படி காரை இறக்குமதி பண்ணாக்க வரி கட்ட மாட்டேன்னு சொல்றது, ஊழலை எதிர்க்கிறது. லஞ்சத்தை எதிர்க்கிறாராம், மக்களோடு மக்களாக நிற்கிறாராம். லஞ்சத்தெல்லாம் எப்படி எதிர்க்கிறாருன்னு சொன்னா, புலி படத்துக்கு சம்பளம் அதிகமா வாங்கிட்டு பாதி தானே கணக்கு காமிச்சாரு, அதுக்கெல்லாம் ஃபைன் போட்டாங்கல்ல கோர்ட்டு, அதையும் கட்ட மாட்டேனாரு. அப்புறம் உயர் நீதிமன்றம் வந்து கொட்டி கட்டுன்னு சொல்லிருச்சு. இந்த மாதிரி அவர் வந்து ஊழல் லஞ்சத்தெல்லாம் ஒழிச்சு சேவை பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் மக்கள் ஆதரவு வேற இருக்கான். அவரே சொல்றாரு. இதெல்லாம் பார்த்து திமுக பயந்துருச்சான். அதனால இது வந்து சாதாரண தேர்தல் கிடையாதான். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் இந்த தேர்தலாம், அதுவும் அதிசய தேர்தலாம். அதாவது 50 வருஷத்துக்கு ஒரு தடவை வர தேர்தல் தானா. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இது வந்து என்டிஏவுக்கும் திமுகவுக்கும் எதிரான தேர்தல், பாசிஸ்டுகளுக்கும் சோசியலிஸ்டுகளுக்கும் எதிரான தேர்தல் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காராம். அது உண்மை கிடையாதான். விஜயை எதிர்க்கிறது தான் இந்த தேர்தலோட முக்கிய நோக்கமா. அதிசய தேர்தலாம். எல்லாரும் விஜய் எதிர்க்கிறாங்களாம். தாவேகா வெர்சஸ் டிஎம்கே தான் உண்மையான போட்டியாம். இவர் இவ்வளவு காலம் மக்களுக்கு அப்படி என்ன சேவை செஞ்சுட்டாருன்னு தெரியல. டிஎம்கே கூட போட்டி போடுறதுக்கு மக்களும் இவர் செய்யற சேவையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவர் பேசுறதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனா பாருங்க, ஊழலை எதிர்க்கிறேன், லஞ்சத்தை எதிர்க்கிறேன். அப்பா சாமி, சும்மா எலெக்ஷன் டைம்ல வந்து மட்டும் கத்துனா போதுமா? மக்களுக்காக என்னென்ன போராட்டம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, என்னென்ன போராட்டத்தில் உங்க தொண்டர்கள் கலந்துக்கிட்டாங்க, நீட்டை பத்தின உங்களோட அபிப்பிராயம் என்ன, நீட்டை எதிர்த்து என்ன செஞ்சீங்க, ஒன்றிய அரசு கொண்டு வரும் அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிராக ஏதாச்சும் வாயை திறந்து பேசிருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது. சும்மா வாரத்துக்கு ஒரு தடவை வேண்டியது, வீக்கெண்டு பார்ட்டி மாதிரி மைக்கா பிடிக்க வேண்டியது, 4 வாரத்தை பேச வேண்டியது, அப்படியே பொத்துனாப்புல போய் வீட்டுக்குள்ள உட்காந்துக்க வேண்டியது. இப்படிலாம் பேசினா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? மக்களுக்கு தெரியாதா? இவர் லஞ்சத்தை ஒழிக்க வந்தாராம், ஊழல்னா அவருக்கு பிடிக்காதான், அதனால மற்றவங்களுக்கு இவரை பிடிக்கலையா? எப்பா சாமி போதும்பா.